இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் எப்படி அறிவிக்க வேண்டும் என்பதை நான் என்னுடைய வாழ்க்கை நடந்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். சங்கீதம் 96:3 சொல்லப்பட்டிருக்கிறபடி சகல ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்கு அவருடைய அதிசயங்களும் விவரித்து சொல்லுங்கள். இயேசு என்னோடு பேசினார். நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடந்த அற்புதங்கள் எல்லாம் விவரித்து சொல்லி என்றார். நான் என்னிடத்தில் ஜெபிக்கிறவர்களுக்கு மட்டும் நான் சொல்வதுண்டு. 2 மாதம் ஆகிவிட்டது, நான் சொல்லவே இல்லை. திரும்பவும் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அந்த நேரத்திலே நான் ஜெபிக்கிற இடத்துல நின்று இயேசுவை நோக்கி சத்தமாக சொன்னேன். நான் அதற்காக ரெடியாகி நான் வீடெல்லாம் எடுத்து எடிட் பண்ணி போட்டால் யாருமே பார்க்க மாட்டாங்க, யாரும் பார்த்தால் பரவாயில்லை என்று சொன்னேன். நான் வழக்கம் போல் ஜெபித்து விட்டு வழக்கம் போல் நான் பைபிளை படிக்க எடுக்கும் போது எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் படிக்க நேர்ந்தது. அந்த இடத்திலே 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ அவர்களிடத்தில் என்னுடைய வார்த்தைகளை சொல்லு. எனக்கு ஒரே ஆச்சரியம். நான் இவ்வளவு நாள் பைபிள் படித்திருக்கிறேன், இந்த வார்த்தை இந்த இடத்தில் இருக்கிறதே என் கண்கள் அன்றைக்கு தான் கண்டது. உடனே நான் சரி என்றேன். இந்நாள் வரை நான் என்னுடைய வாழ்க்கை நடந்த அனுபவத்தை நான் சொல்லிவிட்டு வருகிறேன். பிரியமானவர்களே, நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யும் போதுதான் நம்மையும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு செல்கிறார், உயர்த்துகிறார். நீங்களும் இயேசுவை குறித்து மற்றவர்களிடத்தில் அநேகருக்கு எடுத்து சொல்லுங்கள். நிச்சயமாகவே அதற்கு உண்டான பலன் உங்களுக்கு உண்டு.